வெள்ளி நாணயத்த வெளியிட்ட முதல் யாருன்னா இவர்தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்யாணம் ஓவரா பண்ணிட்டாரு. கல்யாணம் ஓவரா பண்ணா என்ன ஆயிரும்? ஃபுல்லா பொண்டாட்டிகளுக்கு செலவாகி போச்சு. அதனால தங்கத்த எல்லாத்தையும் பொண்டாட்டி கழுத்துல மாட்டிட்டாரு. செலவுக்கு காசு இல்ல. உடனே வெள்ளி அட்றா அப்படின்னு சொல்லி நாணயத்த அடிச்சு விட்டாரு. ஸோ தேவையில்லாதத விக்கிறவரு அப்படின்னு வச்சுக்கணும். அப்போ தேவன், தேவகுப்தன், ரைட்டா? விக்ரமன், விக்ரமாதித்யன், சகாரி, ரைட்டா? அடுத்து சிம்ஹ விக்ரமன், சிம்ஹ விக்ரமன், சிம்ம நரேந்திரன், நரேந்திர சிம்மர். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்கு இவருக்கு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, குப்த பேரரசு. ஸோ குப்த பேரரசுல 3 பேரரசுகள் இருக்காங்க. அவங்கள பத்தி முழுக்க முழுக்க ஓரளவுக்கு ஷார்ட்கட்ஸோடையும், ஓரளவு கான்செப்டாகவும், ஓரளவுக்கு கதையாகவும் இந்த வீடியோ வந்து அமைய போகுது. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வியூவரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் குப்த பேரரசு அப்படிங்கும் பொழுது இதனுடைய காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ காலம்னா குப்த பேரரசு நம்ம எப்படி எழுதுவோம்? ஸோ ஜி போட்டு எழுதுவோமா? அப்போ ஜினா 7 தானே. ஸோ ஆங்கிலத்துல ஜி அப்படிங்கிற லெட்டர்னுடைய நம்பர் வந்து 7 அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ அப்போ 700 வரைக்கும் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ குப்தருடைய காலத்தை பொதுவாக வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொற்காலம்னா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த காலத்துல தான் என்னது ஒரு பேரரசு அப்படிங்கிற ஒரு முறை உருவாகி ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டுல ஒரு முன்னேற்றமே அடைஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க மக்கள் எல்லாருமே நல்லா இன்பமா வாழ்ந்தாங்க வச்சாங்க அப்படின்னு சில கூற்றுகள் வந்து சொல்லுது. அது போக அங்க வந்து எல்லாரும் ஹாப்பியா இருந்தாங்களா அப்படின்னா கிடையாது. ஏன் அப்படின்னா அங்க நிலப்பிரபுத்துவம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இருந்துச்சு. நிலப்பிரபுத்துவம்னா என்ன அப்படின்னா, ஸோ யார் நிலம் வச்சிருக்காங்களோ அவங்க லக்ஸூரியா வாழ்வாங்க. யார்கிட்ட நிலம் இல்லையோ அவங்க லக்ஸூரியா வாழ மாட்டாங்க. ஸோ இந்த காலத்துல பணம் இருக்கு, அந்த காலத்துல நிலம் இருக்கு, அவ்வளவுதான். பணம் இருக்கவன் லக்ஸூரியா வாழதான், பணம் இல்லாதவன் ஸோ இதா வாழ முடியலடா. அதே கான்செப்ட் தான் இந்த நிலப்பிரபுத்துவம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ நிலப்பிரபுத்துவம் வந்து என்ன அப்படின்னா ஒரு நிறுவனமாகவே இருந்திருக்கு, இன்ஸ்டிடியூஷனாவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்போ நிலம் வச்சிருக்கவன் வச்சதும் சட்டமா வந்து இருந்திருக்கு. ஸோ இப்போ இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போ பொற்காலம்ங்கிறது சொல்றாங்க. ஆனா முழுக்க பொற்காலமா அப்படின்னா கிடையாது. சரியா? அப்போ 3யும் 7யும் கொடுங்க 10 வந்துரும். சரியா? அப்போ 10னா 100க்கு 100 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பொற்காலம் தானே. அதனால இந்த 300 டு 700 இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த புத்தருடைய காலத்துல நமக்கு ஆட்சி மொழியாக இருந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சமஸ்கிருதம். இது எப்படி ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னா ஜிஎஸ். ஸோ ஜெனரல் சயின்ஸ் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஜிஎஸ்ங்கிறத எஸ்னா என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ஸோ சமஸ்கிருதம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். புத்தருடைய காலம் பொற்காலம் நிலப்பருவத்துவம் வந்து இருந்துச்சு. எல்லா மக்களும் ஹாப்பியா இருந்தாங்களா? இல்ல. சரியா? ஸோ இது வந்து பேசிக் இன்ட்ரோடக்ஷன். ஸோ இப்போ குப்தர் வந்து ஒரு பேரரசு அப்படிங்கிறதுக்கு என்னென்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 வகையான எவிடன்ஸ் சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் வந்து என்னன்னா இலக்கிய சான்று அப்படிங்கிறாங்க. அந்த காலத்துல எழுதியிருப்பாங்க இல்லையா? அந்த இலக்கியத்திலேயே அந்த நாட்டினுடைய நிலை எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இலக்கிய சான்று, அடுத்து கல்வெட்டு, அடுத்து நாணய சான்று. ஸோ இந்த மாதிரி 3 வகையான இது வந்து என்னன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல இலக்கியத்துல பாத்தீங்கன்னா ஸ்மிருதிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்மிருதிக்கல்னா என்னது? மனுஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. கையெழுத்து படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து என்னது? ஒரு மிக முக்கியமான மதிக்கத்தக்க ஒரு நூலா வந்து இருக்கும். ஸோ இதுல மொத்தம் 4 வகையான ஸ்மிருதி வந்து இருக்கு. ஒண்ணு நாரத ஸ்மிருதி, இன்னொன்னு விஷ்ணு ஸ்மிருதி, இன்னொன்னு பிரகஸ்பதி ஸ்மிருதி, இன்னொன்னு காத்தியாயனர் ஸ்மிருதி. ஸோ நம்ம இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஸோ நாரதர் வந்து என்ன செய்வாரு? விஷ்ணுகிட்ட போயிட்டு இந்த பிரபஞ்சத்தை எப்படியாவது காத்தரலும் அப்படின்னு சொல்லிட்டு நாராயண நாராயண அப்படின்னு சொல்லுவாரு. சரியா? அதான் அத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்மிருதிக்கல் முடிஞ்சிடும். அடுத்ததாக காமாந்தகரனுடைய நீதி சாரம் அப்படிங்கிற ஒரு நூல். ஸோ நீதி நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. மிக முக்கியமான நூல். ஸோ இது வந்து கந்தர் இருக்கு இல்லையா? ஸோ காமாந்தகரனுடைய நீதி சாரம். நமக்கு கந்தர் தான் என்ன செய்வாரு? எப்பவுமே நீதி கொடுப்பாரு. முருகன் தானே போய் ஒரு பிரச்சனைன்னு கேட்போம். அப்ப கந்தர் நீதி தராரு. நாலாதிக்கம் வந்தாலும் சரி அவருக்கு எல்லா மக்களும் ஒண்ணுதான். அதனால 400ல இது எழுதியிருக்காங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்க விசாகதத்திரனுடைய தேவிச்சந்திர குப்தம் உத்ராட்சசம். ஸோ வைகாசி விசாகம் வருது அப்படின்னா என்ன செய்யணும்? இப்போ வைகாசி மாசம் வந்துருச்சு. வைகாசி விசாகம் வரும். அப்ப அதுக்கு தேதி குறிக்கணும். அப்ப என்ன செய்வாங்க? ஜோசியக்காரங்க முத்து எப்படி போடுவாங்க? அப்போ தேவி சந்திரகுப்தம் தேதியை குறிக்க போறாங்க. முத்த போடுறாங்க முத்ராட்சசம். ஸோ இந்த 2 நூலும் என்ன அப்படின்னா குப்த பேரரசனுடைய எழுச்சி பத்தி சொல்லக்கூடிய ஒரு நூலா வந்து இருக்கு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. சரியா? ரொம்ப முக்கியமான நூல். அப்ப குப்த பேரரசு எழுச்சியை பத்தி சொன்ன நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த 2 நூல் தான். ஸோ நெக்ஸ்ட் புத்த சமண இலக்கியங்கள் இருக்கு. அது போக 2ஆம் சந்திரகுப்தருடைய காலத்துல பாகியான் அப்படிங்கிறவர் வந்திருக்காரு, சீன பயணி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஸோ பாகியானா நீங்க இப்படி எழுதிக்கோங்க. அப்ப இந்த பீனா 2வது லெட்டரா இருக்கு. ரைட்டா? ஸோ இந்த பிங்கிறது 2வது லெட்டரா இருக்கிறதுனால பாகியான் அப்படிங்கிறது நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் இந்த இலக்கிய சான்றுகள் முடிஞ்சது. அதுக்கு போக இன்னும் ஏகப்பட்ட இலக்கிய சான்றுகள் இருக்கு. சரியா? காளிதாசருடைய சாகுந்தலம், ரகுவம்சம், ரிதுசம்ஹாரம், ரைட்டா? ஸோ இந்த மாரி ஏகப்பட்ட நூல்கள் இருக்கு. அது எல்லாமே வரும். பட் நம்ம வந்து என்ன செய்வோம்? பார்ட் 2 வீடியோல நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி பார்க்கும்பொழுது அத பார்த்துக்கலாம். சரி, இப்போ கல்வெட்டு சான்று. கல்வெட்ட பொறுத்தவரைக்கும் 3 வகையான கல்வெட்டு சொல்லியிருக்காங்க. ஒண்ணு மெஹரொலி. ஸோ குப்தர் காலம், பொற்காலம். பொன் எப்படி மின்னுமா? அப்போ பொற்காலம் வந்து மின்னுது காலம்ங்கிறதுனால மெஹரொலி இரும்புத்தூண் கல்வெட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மெஹரொலி இரும்புத்தூண் கல்வெட்டுங்கிறது நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இன்னைய வரைக்கும் எப்படி இருக்கான்? ஸோ ஒளிரிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து முதலாம் சந்திரகுப்தரை பத்தி சொல்லக்கூடிய இந்த மெஹரொலி இரும்புத்தூண் கல்வெட்டு வந்து குப்தருடைய காலத்தை சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதலாம் சந்திரகுப்தருக்கு எந்த விதமான எவிடன்ஸுமே கிடையாது. அவர் காலத்துல எழுதப்பட்ட கல்வெட்டோ, நாணயமோ எதுவுமே இல்ல. ஆனா அவரை பத்தி சொல்லக்கூடிய ஒரு கல்வெட்டு தான் இந்த மெஹரொலி இரும்புத்தூண் கல்வெட்டு. இதை யார் எழுதுனா அப்படின்னா அவருடைய பையனான சமுத்திரகுப்தர் வந்து எழுதியிருப்பாரு. மறந்துடாதீங்க, முக்கியமான ஒன்வேர்டு. சரியா? அடுத்து அலகாபாத் தூண் கல்வெட்டு. இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு உங்க மைண்டுக்கு வர வேண்டியது என்னன்னா சரத்குமார் ஞாபகத்துக்கு வந்துடணும். சரியா? ஸோ சரத்குமார் ஞாபகத்துக்கு வந்துடணும். சரத்குமார் என்ன செய்வாரு? இந்த நம்ம சமுத்திரம்னு ஒரு படம் இருக்கும். அந்த படத்துல என்ன செய்வாரு? 3 பேர் இப்படி கையை பிடிச்சு நிப்பாங்க. யாரெல்லாம் முரளி இன்னொரு ஆக்டர் நிப்பாங்களா? ஸோ தங்கச்சியே அடிக்கூடாம பார்ப்பாங்க. அப்போ 33 வரிகளை கொண்டது இந்த அலகாபாத் கல்வெட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. நாகரி வடிவம். சமஸ்கிருதத்துல ஒரு வடிவம் தான் நாகரி வடிவம். ஸோ நாங்க இருக்கோம் உனக்கு அப்படின்னு பிடிச்சிருப்பாங்க. அப்ப நாகரி வடிவத்துல எழுதியிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படி அடி வாங்குவாங்கன்னா கரிச்சோத்துக்காக அடி வாங்குவாங்க 3 வரும். தங்கச்சி வீட்டுல கரிச்சோறு இருக்கும். அது சாப்பிட போயிருப்பாங்க. அப்ப அவமானப்படுத்துவாங்க. அப்ப தங்கச்சி அடிக்காதீங்க, எங்களை அடிங்கன்னு சொல்லி வாங்குவாங்க. அப்போ கரி சோறுக்காக, அப்போ ஹரிசேனர் தான் இந்த கல்வெட்டை நாகரி வடிவத்துல 33 வரிகள்ல எழுதியிருக்காரு. இது சமுத்திரகுப்தருடைய ரொம்ப முக்கியமானது. பிரயாகை அவங்க 3 கையுமே பிரியவே பிரியாது. அதனால பிரயாகை தூண் கல்வெட்டு அப்படின்னும் இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஸ்கந்தகுப்தரனுடைய பினாரி தூண் கல்வெட்டு சொல்லுவாங்க. அடுத்து குப்த ஆண்டு 165 அப்படின்னு குறிப்பிடப்பட்ட ஈரான் தூண் கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து என்ன செய்யும்? நர்மதி, காலிந்தி இந்த 2 நதிக்கு இடையில ஒரு கவர்னரை பத்தி சொல்லும். ஸோ அதெல்லாம் நம்ம பின்னாடி படிப்போம். சரியா? ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ இது வந்து கல்வெட்டு சான்று முடிஞ்சது. நாணயங்களை பொறுத்த வரைக்கும் தங்க, வெள்ளி நாணயங்கள் அப்படிங்கிறதோட இது வந்து முடியுது. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் இவங்களோட எழுச்சி. எப்படி இவங்க ஒரு பேரரசு அப்படிங்கிற நிலைமைக்கு வராங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆரம்ப காலங்கள்ல வந்து என்ன அப்படின்னா, இந்த குப்தர்கள் வந்து ரொம்ப ஏழ்மையான நிலைமையில தான் இருந்திருக்காங்க. சின்ன சின்ன சிற்றரசர்கள் மாதிரி இருந்திருக்காங்க. அப்படி இருந்தவங்க எப்படி இந்த பேரரசு ஆகுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாட்டும் ஒரு காரணம் இருக்கும். அப்போ ஒரு ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்யறாங்க. அந்த பெண் வந்து எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிச்சாவி அப்படிங்கிற ஒரு கனசங்கத்தை சேர்ந்தவங்க. ஸோ லிச்சாவி அப்படிங்கிறது ரிச்சாவி அப்படின்னு வச்சுக்கோங்க. ரிச். அப்ப ரிச்சான ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்காரு யாரு? முதலாம் சந்திரகுப்தர். அப்ப கல்யாணம் முடிச்சோன்னு என்னது? சீர்வரிசை எல்லாமே வருது. அதை பார்த்துட்டு அந்த குப்த அறிஞர்கள்லாம் என்னது? ஓ ஆகோன்னு எழுதியிருக்காங்க. அப்ப இதுல இருந்து அவங்களுடைய ஏழ்மை நிலை அப்படிங்கிறது வெளிப்படுது அப்படின்னு இந்த புத்தகத்துல வந்து என்னன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுடைய ஏழ்மை நிலையிலிருந்து மேல வந்ததாக சொல்லப்படுது. சரி, இப்ப இந்த குமாரதேவி அப்படிங்கிறவங்க லிச்சாவி அப்படிங்கிற ஒரு கனசங்கத்தை சேர்ந்தவங்க. அப்போ கனசங்கம் அப்படிங்கிறது இது இந்த கனசங்கம் எங்க இருக்குன்னா வடக்கு பீகார் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ குமாரதேவிங்கிறவங்க ஒரு நல்ல பிகர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வடக்கு பீகார்ல இந்த கனசங்கம் வந்து இருக்கு. இந்த கனசங்கம் எதுக்கும் எதுக்கும் நடுவுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கங்கை கரைக்கும் நேபாளம் இருக்கு இல்லையா, அது 2க்கும் நடுவுல இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அப்படி ஒரு பிகரை வந்து என்னன்னா கல்யாணம் முடிச்சுட்டு முதலாம் சந்திரகுப்தர் வந்து மிகப்பெரிய ஒரு அரசராக வந்து என்னன்னா ஒரு பேரரசு அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து வந்துட்டாப்ல. வந்த உடனே சமுத்திரகுப்தர் அவருடைய பையன் வராரு சமுத்திரகுப்தர். அந்த சமுத்திரகுப்தர் வந்து என்ன செய்தாரு? ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி பரப்ப விரிவாகக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவரா இருந்து நிறைய போர் புரிஞ்சு அவர் என்ன செய்தாரு? எக்ஸ்டெண்ட் பண்ணி போய்கிட்டே இருக்காரு. சரியா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா இவங்களோட எழுச்சி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவ்வளவுதான் டீட்டெயில் இருக்கும். புத்தகத்துல பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் குப்தர்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல வந்து 240 இருந்தே அவங்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது தொடங்கினாலும் ஒரு பேரரசு அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து 300 கிட்டத்தட்ட தான் வந்துச்சு. அதனாலதான் இங்க 300 டு 700 போட்டிருக்காங்க. ஸோ அப்போ 240 வந்து என்னன்னா ஸ்ரீகுப்தர் அப்படின்னு ஒருத்தர் வந்து வராது. ஸோ எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நம்ம என்னது நம்ம பிள்ளையார் சொல்லி போடுதோமா, அந்த மாதிரி வடநாட்டுல இருந்து ஸ்வஸ்திக் சிம்பிள் போடுவாங்க, ஸ்ரீ சிம்பிள் போடுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம எப்படி போடுவோம்? இப்படி ஒண்ணு போடுவோமா, இப்படி ஒண்ணு போடுவோமா? அப்போ 1 2 3 4 போட்டுருக்கோம். இங்க ஒரு 4. அப்போ 2 இசட் போடுதான் அது 4 கோடு இருக்கு. அப்போ 242 280 அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ ஸ்ரீகுப்தர். அடுத்து கடோத்கஜர் அப்படின்னு வச்சுக்கணும். கடோத்கஜர்னா என்னது? அவரு 242 280 வரைக்கும், சாரி,
280 to 319. இவர் 40 வருஷம் ஆட்சி பண்ணாரு. இவர் 1 வருஷம் முன்னாடியே ஆட்சி விட்டு போயிருந்தாரு. ஏன்னா இவரோட பேரரசு அப்படிங்கிற நிலைமை வரப்போகுது. அதனால 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஆட்சியை புடுங்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ 2 பேரையும் என்ன சொல்லுது இலக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மகாராஜா அப்படின்னு சொல்றாங்களே தவிர, அதை தாண்டி உங்களுக்கு பட்டம் அப்படிங்கிற ஒண்ணும் கிடையாது. அப்ப அதுல இருந்து இவங்களுடைய முக்கியத்துவம் இன்மை அப்படிங்கிறது தெரிஞ்சது. இவங்கள பத்தி இவ்வளவு படிச்சா போதும். சோ அடுத்து நம்ம முக்கியமா படிக்க வேண்டியது இந்த முதலாம் சந்திரகுப்தர். சோ முதலாம் சந்திரகுப்தர் கடோத்கஜர் வந்து 319ஓட ஆட்சி முடிகிறாரு. இவர்கிட்ட இருந்து புடுங்கிட்டு ஒரு 16 வருஷம் தான் ஆட்சி பண்ணாரு. ரைட்டா? சோ சந்திரகுப்தர் வந்து 16 வருடங்கள் மட்டுமே ஆட்சி பண்ணாரு. 319 இருந்து 335 வரைக்கும் ஆட்சி பண்ணாரு. சோ இவரை பாருங்க, மகாராஜா அதிராஜா அப்படின்னு இவரை புகழதா வந்து சொல்றாங்க. அது போக இவர் காலத்துல எவிடன்ஸ் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. முதலாம் சந்திரகுப்தர்னா, ஸோ நம்ம ஒண்ணாப்பு படிக்கல சந்திரனை பத்தி ஏதாவது கேட்டாங்கன்னா நமக்கு எதாவது தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. அந்த மாதிரி தான். முதலாம் சந்திரனா ஒண்ணும் தெரியாது. இப்போ சந்திரன் காட்டீங்கன்னா நீங்க சொல்லுவீங்க, நாங்க சந்திரன்ல நீர் இருக்கான்னு பார்த்துருக்கோம். சந்திராயன் 1 அனுப்பியிருக்கோம். சந்திராயன் 2 அனுப்பியிருக்கோம். ஸோ ஏகப்பட்ட ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். நிறைய எக்ஸ்கவேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் சொல்லுவீங்க. ஆனா ஒண்ணா படிக்கிறவங்க சந்திரன் தெரியுமா? தெரியாது. அப்போ there is no evidence in the period of first சந்திரகுப்தா. ரைட்டா? ஸோ இவருடைய காலத்துல எந்த விதமான எவிடன்ஸ் இல்ல. 335ஓட முடியுது. ஸோ நெக்ஸ்ட் 335ல இருந்து 375 ஒரு 40 வருடங்கள் வருது. இந்த 40 வருடங்கள் தான் இந்த குப்த பேரரசுக்கே ஒரு பேஸ்மெண்ட், பயங்கரமான ஒரு பேஸ்மெண்ட் போட்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சமுத்திரகுப்தர் அப்படிங்கிறவர் வராரு. ஸோ இந்த மேப் அப்படியே நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். சமுத்திரகுப்தர் ஈஸியா அடிச்சு தூக்கிடலாம். ஸோ சமுத்திரகுப்தர்னால என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சரத்குமார் சரத்குமார் என்ன செய்தாரு, இப்படி பிரிச்சு வச்சுக்கிட்டாரு, கரைச்சி ஒத்துக்காக சண்டை போடுதாரா, அந்த கான்செப்ட் அப்படி ஞாபகத்துக்கு வந்துடணும். அப்போ நெப்போலியன் ஞாபகம். சரியா? ஸோ ஒருத்தர் முரளி, இந்த கையில நெப்போலியன் இருக்காரு. அப்ப இந்திய நெப்போலியன் எத்தனை அடினா எழுறேன் நான் தாங்குவேன் அப்படின்ட்டு நிக்கிறாரு. ஸோ அப்ப சமுத்திரகுப்தரை இந்திய நெப்போலியன் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஸோ இவரை இப்படி சொன்ன உடனே அசோகர் என்ன செய்தாரு, ஒரு அசோகரை பத்தின ஒரு தூண் கல்வெட்டுல எழுதுதாங்க. இவர் வந்து நல்ல வீரமா இருக்கிறத பார்த்தா இவர் ஏன் ஜாதிக்காரனா தான் இருப்பாரியா அப்படின்னு சொல்லி இவர் மௌரியரு அப்படின்னு சொல்லி எழுதிவிட்டாங்க. அந்த காலமே என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. சரி, இப்ப அசோகரோட தூண்ல மௌரியர்னு எழுதிட்டாங்க. சோ இவரை பொறுத்த வரைக்கும் படையெடுப்புகள் மூலமா ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. எல்லாமே எனக்கு கீழே தான் அப்படிங்கிறாரு. சோ டெல்லி மூலம் இந்த இருக்கு பாத்தீங்களா, சோ இந்த பகுதியில இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் அடிச்சிருக்காரு. காஞ்சிபுரம் வரைக்கும் வந்திருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கணும். சோ சமுத்திரம்னா என்னது, கடல். கடல் என்னன்னு காஞ்சி பார்த்திருக்கீங்களா? காயவே காயாது. அதனால காஞ்சிபுரம் வரைக்கும் அவர் படையெடுத்து வந்திருக்காரு. சோ இவருடைய காலத்துல வந்து 9 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இதா ஞாபகம் வச்சுக்கணும். சோ சமுத்திரகுப்தர்னாலே 9 ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் 9 ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, 2 9 அரசர்களை இவர் வந்து பிடிச்சிருப்பாரு. சோ முதல் 9 வந்து இந்த கங்கை சமவெளி இருக்கு இல்லையா, அது பக்கத்துல உள்ள ஒரு 9 சிற்றரசர்களை இவர் பிடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ராஜஸ்தான்ல உள்ள ஒரு 9 அரசர்களை வந்து என்னன்னா இவர் வந்து பிடிச்சு வச்சிருப்பாரு. அது போக மீதி இருக்கக்கூடிய இந்த பஞ்சாப் இந்த பகுதிகளில் உள்ளவங்க இல்லையா என்ன செய்வாராம், கட்டாயப்படுத்தினாராம். இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா, நமக்கு கேட்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னா எக்ஸாம்ல, யாரெல்லாம் இவருடைய ஆட்சியில இல்லை அப்படின்னு கேட்கலாம். ஸோ அப்ப சாக அரசர்கள் வந்து என்ன செய்தாங்க, நான் சாகிற வரைக்கும் உங்ககிட்ட அடிமையா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எதிர்த்து நிற்காங்க. பொதுவாகவே அவங்க ரொம்ப போர் குணம் பிடித்தவங்க. அந்த குஜராத் மாலவர்களே அந்த பக்கத்துல இருந்து வாழக்கூடியவங்க. சாக அரசர்கள் நாங்க செத்தாலும் உங்கள வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பஞ்சாப்காரன், எனக்கு பஞ்சம் தான் என் நாட்டுல, ஆனால் நான் உங்கள வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு பஞ்சாப்காரங்க. சரியா? அப்போ பஞ்சாப் அவங்க கையில இல்ல, சாக அரசர்கள் அவங்க கையில இல்ல. ஸோ மத்த நாடுகள் எல்லாத்தையும் சமுத்திரகுப்தர் வெற்றி பெற்றார் இல்லையா, அவர் வந்து தீவிரமான வைணவ பக்தர். ஸோ சமுத்திரம் படத்துல அந்த சரத்குமாரை போட்டு வை வைன்னு வைவா அவ தங்கச்சி நைட்டு அந்த வளைகாப்புக்கு இது கொண்டு வரும் பொழுது, நீ எவ்வளவு நாள் வை தங்கச்சி, நான் அமைதியா தான் இருப்பேன் அப்படின்னு இருப்பாரா. அப்போ வைணவ சமயத்தை தீவிரமா ஃபாலோ பண்ணக்கூடியவர் யாருன்னா நம்மளுடைய சமுத்திரகுப்தர். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அசுவமேத யாகம், குதிரையை வந்து பலியிடுவாங்க இல்லையா, அந்த அசுவமேத யாகத்தை செய்யக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய சமுத்திரகுப்தர் அப்படின்னு வச்சுக்கணும். அது போக இவர் வந்து தீவிரமான வைணவ பக்தராக இருந்த பொழுதும், ஸோ என்னதான் தங்கச்சி வயதாலும் நான் வந்து உன் வாசல்ல வந்து நீ செய்வேன் தங்கச்சி அப்படின்னு சொல்லி வந்தாங்க இல்லையா, அதான் வசுபந்து அப்படின்னு. வாசல் வந்து வசுபந்து. வசுபந்து அப்படிங்கிற பௌத்த அறிஞரை இவருடைய அவைக்களத்துல வச்சிருந்ததாக சொல்லப்படுது. அது போக இவர் வந்து கையில எப்பவும் ஒரு வீணை வச்சிருப்பாரு. அழகான சின்ன தேவதை அப்படின்னு பாட்டு படிச்சுட்டே இருப்பாரு சமுத்திரகுப்தர். அதனால இவர் கவிராஜா அப்படின்னு சொல்றாங்க. வீணையும் வாசிப்பாரு. சரியா? ஸோ இவ்வளவுதான் நம்மளுடைய சமுத்திரகுப்தரை பத்தினது. அடுத்து நம்ம பார்க்க போறது 2ஆம் சந்திரகுப்தர். ரொம்ப முக்கியமான கிங்டம். ஸோ 375ல இருந்து 415 40 வருடங்கள்.
ஸோ குப்தர்னாலே பொதுவாக 40 வருஷம் வரும் ரைட்டா. ஒரு சில அரசர்களுக்கு மட்டும்தான் கம்மியா வரும். ரொம்ப கம்மியா வந்தது முதல் பேரரசர்னு சொன்னவர். ஏன்னா ஒரு பேரரசர் முதல்ல உருவாக்கியிருக்காரு. அதனால அவர் என்ன செஞ்சாங்க, சீக்கிரமே கொன்னுட்டு அடுத்து ஆட்சிக்கு வந்துட்டாங்க. சரியா? ஸோ 40 வருடங்கள் இவரும் ஆட்சி பண்ணாரு. இவர் ஆட்சி பண்ண வர்றதுக்கு முன்னாடி ராமகுப்தர் அப்படின்னு இவருக்கு ஒரு தம்பி இருக்காரு. அவர் கூட 4 வருஷம் என்ன செய்தாரு, 5 வருஷம் சண்டை போடுறாரு. எதுல இருந்து 370ல இருந்து 75 வரைக்கும் சண்டை போடுறாரு. எனக்கு தான் ஆட்சி, எனக்கு தான் ஆட்சி சண்டை போட்டு ராமகுப்தரை கொன்னுட்டு தான் 2ஆம் சந்திரகுப்தர் 2வது ஆளா ஆட்சிக்கு வராரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது ஆளா தான் வராரு. அண்ணன் இருக்கையில அவர் கொன்னுட்டு வராருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவரு தன்னுடைய அண்ணனை பாடையில ஏத்திட்டு வர்றதுனால பாடலி புத்திரத்தை தலைநகரா வச்சிருக்காரு. சரியா? எல்லாமே ஷார்ட்கட் குறிஞ்சா தான் வரும் பாத்துக்கோங்க. ஸோ இவர் 2 கான்செப்ட்ல வந்து என்ன செஞ்சாருன்னா தன்னோட நாட்டை விரிவாக்க போறாரு. அப்பா என்ன செஞ்சாரு, முதல்ல சந்திரகுப்தர் என்ன செஞ்சாரு, கல்யாணம் முடிச்சாரு. ரிச்சான பொண்ணை கல்யாணம் முடிச்சு ஜம்முன்னு வாழ்ந்து நாட்டை பேரரசாக்கிட்டாரு. நம்மளுடைய அப்பா என்ன செஞ்சாரு, தாத்தா வந்து கல்யாணம் மூலமா பண்ணாரு. அப்பா வந்து போர் மூலமா பண்ணாரு. நான் 2யும் பண்ண போறேன். திருமணமும் பண்ணுவேன், நாட்டையே விரிவாக்குவேன் போர் மூலமா. அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் தான் இந்த 2ஆம் சந்திரகுப்தர் 2 பேத்தையும். ஸோ பாருங்க, திருமணம்னா தன்னுடைய மகள் பிரபாவதி அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து என்ன செய்தாங்கன்னா, சாக அரசர்களை தோற்கடிக்க வல்லமை படைச்ச ஒரே ஆள் யாருன்னா இந்த தக்கான பகுதியில் இருக்கவங்க. அவங்க யாருன்னா வாங்கின கடனை கொடுக்க மாட்டாங்க. ஆனா போர் நல்லா புரிவாங்க. அதான் வாகடக அரசர்கள். அந்த வாகட அரசருக்கு தன்னுடைய பொண்ணான பிரபாவதியை கல்யாணம் முடிச்சு கொடுக்காங்க. அப்போ இந்த கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுனால இந்த தக்கான பகுதியில ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியவங்க யாரை போய் அடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதாங்க, சாக அரசர்களை அடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதாங்க. ஸோ அப்ப சாக பேரரசர்களை இந்த போர் மூலமா வெற்றி பெறுவதற்கு ஹெல்ப் பண்ணுதாங்க யாரு, இவங்க. அது போக ஹீனர், காம்போஜர், கிராதர் ரைட்டா. ஸோ கிராதகா, ஹீன்னு ஹார்ன் அடிச்சுட்டா போவ, காமா போடா, அவ்வளவுதான். ஸோ ஹீன்னு ஹார்ன் அடிக்காம காமா போட கிராதகா. அப்போ கிராதகர் ரைட்டா, கிராதகர், காம்போஜர், ஹீனர் இந்த 3 வரையும் அடிச்சிருக்காரு. இவங்க வெளிநாட்டுக்காரங்க. சரியா? இது போக இந்த சமுத்திரகுப்தர்ல ஒரு முக்கியமான பாயிண்ட விட்டுட்டேன். ஸோ சமுத்திரகுப்தர்ல என்னன்னா இந்த இலங்கை இருக்கு பாத்தீங்களா, அவர் காஞ்சிபுரத்துக்கு வந்தாரு. ஸோ சொன்னேன் சமுத்திரம் என்ன செய்யாது, இலங்கையை சுத்தி இருக்கு பத்திலா, அந்த இலங்கையில இருந்து என்ன செய்யாரு, மேகவர்மன் அப்படிங்கிறவரு இலங்கையில உருவான மேகம் எங்க வருது, அப்படியே இவரோட ஆட்சி பகுதிக்கு வந்து புத்த கையால நான் ஒரு கோயில் கட்டிக்கிடுதேன் அப்படின்னு சொல்லி பலவேறு பொண்ணை கொடுக்க மாதிரி மலையை கொடுத்துருச்சு ரைட்டா. அப்ப இலங்கை அரசர் மேகவர்மன் நினைச்சாரு, இவரு ஒரு பணம் நிறைய அனுப்பி ஒரு தூதுக்குழுவை அனுப்பி எனக்கு புத்த கையாவில் ஒரு கோயில் கட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெர்மிஷன் கேட்டதாக சொல்லப்படுது ரைட்டா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, சாக அரசர்களை வச்சாச்சு, இதை அடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இவருக்கு ஏகப்பட்ட பட்ட பேர். ஸோ ஏன்னா தாத்தா வழியிலையும் கல்யாணம் பண்ணாரு, அப்பா வழியிலையும் போர் புரியுதாரு. அப்ப ஏகப்பட்ட பட்ட பேர் வருது. 23 புலிகேசி மாதிரி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்ப இவருக்கு என்னன்னா சிம்பிளா ஷார்ட்கட், தேவையில்லாத விக்கிறவர் அவ்வளவுதான். ஸோ தேவையில்லாததை விக்கிறவர் அப்படின்னு வச்சுக்கணும். அப்போ தேவன், தேவகுப்தன் ரைட்டா, விக்ரமன், விக்ரமாதித்யன், சகாரி ரைட்டா. அடுத்து சிம்ஹ விக்ரமன், சிம்ம நரேந்திரன், நரேந்திர சிம்மர். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்கு இவருக்கு ரைட்டா. அப்போ தேவையில்லாததை விற்கிற சிம்மன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்கனால இவரை இந்த ஷார்ட்கட்ஸ் ஓவர் ஆயிரும். அடுத்து என்ன செய்தாருன்னா நவரத்னம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அங்கிருந்து மாப்பிள்ளை, மச்சான், பொண்டாட்டி அவங்க வழியில நிறைய சொந்தக்காரங்க வருவாங்க. இந்த சைடு போர் புரிஞ்சதுனால 4-5 எதிரிகள் வருவாங்க. அந்த நாட்டுல நல்ல அறிஞர்கள் இருப்பாங்க. அப்ப இவருடைய காலத்துல ஏகப்பட்ட அறிஞர்கள் குங்கிட்டாங்க. தனக்கு உதவி பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. மச்சான் நான் வரேன்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நினைச்சுதாரு நவரத்தினம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இவர் உருவாக்குனதாக சொல்லப்படுது ரைட்டா. நவரத்தினம் அப்படிங்கிற அமைப்பை இவர் உருவாக்குனதாக வந்து என்னன்னா சொல்லப்படுது. ஸோ அந்த நவரத்னத்துல யாரெல்லாம் இருக்கா, காளிதாசர் சமஸ்கிருத கவிஞர், ஸோ தன்வந்திரி மருத்துவர், ஹரிசேனர் அப்படிங்கிறவரும் ஒரு புலவர் தான். அமரசிம்ஹர்னா அகராதியை தொகுத்தவர் அமரசிம்ஹர் அப்படின்னு தான் வச்சுக்கணும். ஸோ வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட முதல் யாரும் இவர் தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்யாணம் ஓவரா பண்ணிட்டாரு. கல்யாணம் ஓவரா பண்ண என்ன ஆயிரும், ஃபுல்லா பொண்டாட்டிகளுக்கு செலவாகி போச்சு. அதனால தங்கத்தை எல்லாத்தையும் பொண்டாட்டி கழுத்துல மாட்டிட்டாரு. செலவுக்கு காசு இல்லை, உடனே வெள்ளி அட்றா அப்படின்னு சொல்லி நாணயத்தை அடிச்சு விட்டாரு. அப்போ வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட முதல் அரசர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய 2ஆம் சந்திரகுப்தர். ஸோ இவருக்கு அப்புறம் வந்து பேரரசு அப்படிங்கிற நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. அடுத்து முக்கியமானது யாருன்னா குமாரகுப்தர். இவருடைய குமாரர்னு ஞாபகம். அப்ப இந்த குமாரகுப்தர் என்ன செய்வாரு அப்படின்னா 2 விஷயம் தான் செய்வாரு. இவரை சக்கராதித்யர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா சக்கரா வியூகம் இருக்கு இல்லையா, சக்கர வியூகம், அந்த வியூகத்தில் சிறந்தவர் யாருன்னா இவர் தான். இதான் சக்கர வியூகம். இது நடுவில் நின்றுட்டு இந்த பாகுபலி படத்துல பார்த்துருப்பீங்க, சுத்தி இப்படி வச்சு விடுவாங்க, எதிரி வந்து அடிக்கல, இங்க இருந்து குத்துவாங்க.
இதுதான் சக்கரவியூகம். அந்த சக்கரவியூகத்தில் சிறந்தவர் யாருன்னா குமாரகுப்தர். அதனால இவர சக்கராதித்யர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோக நாலந்தா யூனிவர்சிட்டியை உருவாக்குனது யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த குமாரகுப்தர் தான். மறந்துடக்கூடாது. ஸோ அடுத்து கடைசி பேரரசர் யாரு? கடைசி அரசர் யாரு? கண்டிப்பாக இந்த இதுல இருந்து ஒண்ணு வரலாம். சரியா? ஸோ கடைசி பேரரசர் சண்டையில போயிட்டு இறந்துட்டாரு. அதனால ஸ்கந்தகுப்தர்ன்னு வச்சுக்கோங்க. சரியா? சண்டையில போய் இறந்ததுனால ஸ்கண்டுன்னு வச்சுக்கோங்க. அதனால ஸ்கந்தகுப்தர். ஸோ கடைசி அரசர் வந்து விஷ்ணு கோயிலுக்கு போயிட்டாரு. என்னை வெற்றியா சாமின்னு கோயில் போயிட்டாரு. அதனால விஷ்ணுகுப்தர். ஸோ இதோட இந்த குப்தர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜெனரல் ஓவரால் லேஅவுட் முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. குமாராதித்யா, பாலாதித்யா, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஷார்ட்கட்ஸ் இருக்கு நம்மகிட்ட. ஸோ நம்ம சேனலை மட்டும் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணது உறுதி. நன்றி, வணக்கம்.